அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது இப்னு மாஜால ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழிலாளியின் வியர்வை உலர்வதற்கு முன் அவருக்கு ஊதியத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. அவங்களோட உரிமைகளை என்ன செஞ்சிடாதீங்க, பறிச்சிடாதீங்கிற அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவங்களுக்கான சரியான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்கணும். என்னன்னா, இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க, கடையில வேலை செய்யறவங்க, அதுல இந்த வீட்டுல வேலை செய்யறாங்க பத்தியா, யாராவது ஒரு லேடிஸை வச்சிருப்பாங்க வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னு, அவங்கள ஒரு மனுஷியாவே சில இடங்கள்ல என்ன செய்யறது இல்ல, மதிக்கிறதே இல்லை. ஏதோ வேலை செய்யறதுக்கு தானே காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மோசமான நிலையில சில பேர் என்ன செய்றீங்க, நடத்துறீங்க. இதுக்குமே அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், கண்டிப்பாக பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கிற விஷயத்துல கூட ரொம்ப அலட்சியமா, பொடுபோக்கா, ஏன் இவ்வளவு காணாதா அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாம உங்ககிட்ட கடையிலையோ இல்ல வீட்லயோ வேலை செய்யக்கூடிய அந்த வேலை ஆட்களுடைய உரிமையை பறிக்காதீங்க. அவங்களுக்கான கூலிய சரியான முறையில அவங்க மனநிறைவு அடைகிற அடிப்படையில என்ன செய்யுங்க, கொடுங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கண்ணியமான முறையில என்ன செய்யுங்க, நடத்துங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து பெருங்கொண்ட நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் அதை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்குமான ஒரு வாய்ப்பையும் அதற்குரிய ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும்.